அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோம மன்னருக்கு ஒரு மடல் எழுதும்படி உத்தரவிட்டார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ரோமர்கள் எந்த மடலையும் முத்திரையிடாமல் படிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. உடனே வெள்ளியில் ஒரு மோதிரம் செய்தார்கள். அதில் பொறிக்கப்பட்டிருந்த வாசகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் அம்மோதிரம் இருக்கும் நிலையில் அதன் பளிச்சிடும் மென்மையை இப்பொழுதும் நான் நேரில் பார்த்து கொண்டிருப்பது போல இருக்கிறது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் அறிவிக்கப்படுகிறது. ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றொரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளி மோதிரம் ஒன்றை தயாரித்து அணிந்து கொண்டார்கள். அந்த மோதிரம் ரசூலுல்லாஹ்வின் வாழ்நாள் முழுவதும் அவர்களின் கையிலே இருந்தது. அதற்கு பின் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையில் இருந்தது. அதற்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையில் இருந்தது. அதற்கு பின் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையில் இருந்தது. அப்பொழுது அரீஸ் என்னும் கிணற்றில் அந்த மோதிரம் தவறி விழுந்து விட்டது. அதில் பொறிக்கப்பட்டிருந்த லட்சினை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருந்ததாக ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமில் அறிவிக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.